ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் எல்லாத்துக்குமே வந்து டிப்ஸ் எல்லாமே இருக்க போது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். சரியான காத்து வந்து அடிச்சிட்டு இருக்குங்க. ஒரு மாதிரி புழுதி காத்து மாதிரி அடிக்குள்ள சூறாவளி மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. மழை வருதா இல்ல மழை வர்றதையும் இந்த காத்து தடுத்துரும், அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்குது. தூசி மாதிரி அடிக்குதுங்க பயங்கரமா. அதான் வந்து கொஞ்சம் அப்படியே இறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்குது. மைக் யூஸ் பண்றதுனால இந்த அளவுக்காவது உங்களுக்கு வந்து கேக்குது கரெக்டா, ஓரளவுக்கு கிளியரா. சோ அதான். சோ வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே, அன்னையர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள்ங்க. ஆனா ஒவ்வொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயம், அவங்களோட விஷயம் எல்லாமே சாக்ரிஃபைஸா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்காக. சோ அதெல்லாம் நம்ம தாயானதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உணர்ந்தோம். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்றது சொல்லுங்க. என்ன மாதிரியே எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து அந்த டயத்துல நமக்கு வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்காம சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்போம் எல்லாமே. ஆனா நம்ம தாயானதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் வந்து நம்ம அம்மாவும் இப்படித்தானே இருந்திருப்பாங்க, நம்ம அம்மாவும் இப்படித்தானே இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணிருப்போம். சோ அது அந்த டயத்துல வந்து ரியலைஸ் பண்ணுவோம், அம்மா இல்லையே, இது இல்லையே, அது இல்லை, அந்த ஒரு டேக் கேர் பண்றதுக்கு நிறைய விஷயத்துல அவங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கோமோ, புரிஞ்சுக்காம இருந்திருக்கோமோ, அதெல்லாம் தோணும். புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே புரியும். நம்ம ஒரு தாயானதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து புரியும். கண்டிப்பா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரிதான். சோ எல்லா தாய்மார்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு நேத்து கூட இந்த சிவாங்கி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போட்டிருந்தாங்க, நமக்கு ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஏதோ முடியாம வருது அப்படின்னா அது எனக்கு கூடன்னு கேக்குற ஒரே ஜீவன் அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க. அது உண்மை. நம்மளே ஃபீல் பண்ணிருக்கோம். நம்ம அம்மாலாம் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது பெரிய விஷயங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரா, அம்மா வந்து 14 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 14 வயசுல தான் இறந்தாங்க. அந்த 14 வயசுன்ற போது அம்மா நல்லா தெரிஞ்சு, நம்ம விவரம் தெரிஞ்சு அதை வந்து மிஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்த அம்மா உட்கார வச்சு அழகா அப்படி சீவி நல்லா பின்னி விடுவாங்க தலை. அதுக்கப்புறம் நல்லா வந்து மாடலா ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, எனக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அப்படி உனக்கு சோதனை பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ எனக்கே அதெல்லாம் யோசனை வரும். அப்படி அம்மா இருந்திருந்தா நம்ம வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் லைஃப் ஸ்டைல். நிறைய விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம்ல எல்லாமே. சோ அது எல்லாமே அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சடன் ஆஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆச்சு. நிறைய விஷயங்கள் எது நடந்தாலும் தடுக்கி விழுந்தா கூட அம்மா இல்லாதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற திங்கிங்க்கு நான் போயிட்டேன். அந்த மாதிரிலாம் நான் வந்து இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து இருக்கும், அந்த உணர்வு. எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ். அதுவும் நான் வந்து சின்ன பிள்ளையில 14 வயசு நான் யோசிச்சு பாருங்க, அம்மா இறந்து அதுக்கப்புறம் தான் நான் ஏஜே அட்டன் பண்ணேன். அம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து 3 தாய்மாமா, எங்க அம்மா தான் மூப்பா, சீர்லாம் வந்து சூப்பரா பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும்னு முன்னாடியே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நான் வயசுக்கு வந்ததை கூட பண்றதுக்கு அவங்க வந்து இல்ல. ஆனா எங்க சித்தி, மாமா, அத்தை, அம்மாச்சின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நீங்க எப்படிலாம் இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து இருக்கும். நான் இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு குட்டி போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மதர்ஸ் டேக்காக. சோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு வந்து கிடைச்சு. நம்ம வந்து கஷ்டப்படுறோம், ஒண்ணு இழந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும்னு கிடையாது, லைஃப் வந்து மாறும்னு இந்த ராஜநாடியில ஒரு டயலாக் இருக்குல்ல, அது உண்மை, முற்றிலும் உண்மை. எனக்கு கிடைச்ச எங்க சித்தி 3 பேரு, அப்புறம் மாமாங்க, அப்புறம் அம்மாச்சி தான் ஃபர்ஸ்ட். அப்பா எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பிரசவத்துல இருந்து எல்லாமே அப்பா இன்ன வரைக்குமே அந்த எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் இன்ன வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட சீரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விதத்துல நம்ம வந்து பிளஸ்டு தானே. ஒரு சின்ன வேலை கூட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்ததே இல்லைன்ற இல்லையா, இப்ப வந்து இவ்வளவு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க. ஆனா நான் வந்து
ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாத, சுடுதண்ணி கூட வச்சது இல்லாத ஒரு ஆளுதான் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. இத்தனைக்கும் அம்மா அப்பா இல்லாம அப்படி ஒரு ஓவியமா தான் வளர்த்தாங்க. இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமா சில விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா, ஐயோ மிஸ்ஸிங்கா இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது என்னதான் அவங்க நம்மள உயர்த்தி அப்படி ஓவியமா பார்த்தாலும் நம்ம மனசு வந்து அம்மாவை தான் தேடும். அது எல்லாருக்குமே வந்து இருக்கும். சோ அந்த மாதிரிதாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ஏதோ ஃபீலா சொல்லிட்டேன். ஆனா இப்ப வந்து இந்த அம்மா அப்பா இந்த திங்கிங்குமே இல்ல. ஏன்னா நம்ம ஒரு கல்யாண லைஃப்ல போயிட்டு நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து பெஸ்டா அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து நமக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்போ அந்த திங்கிங்கே நமக்கு சத்தியமா இருக்காது. எனக்குலாம் உண்மையே சொல்றேன், முன்னாடிலாம் நான் அவ்வளவு அழுதுருக்கேன், பெட்ஷீட்டை பொத்திட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் வந்து அழுதுருக்கேன். ஆனா இப்போ வந்து அந்த உண்மையாவே எனக்கு அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு ஒரு திங்கிங்கே எனக்கு வந்து நான் கொண்டுட்டு போறதே இல்லை. அந்த ஓவர் திங்கிங்குள்ளே நான் போறது கிடையாது. அது போக என் பிள்ளைங்க, நமக்குன்னு ஒரு 2 பிள்ளைங்க வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து பாத்துக்கிறது, எங்க அம்மாச்சி எங்க சித்தி எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா நினைச்சா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்னோட அம்மாச்சி சித்திங்கலாம் இந்த மாதிரி வினி வந்து அவன் அம்மாவை நினைச்சு ரொம்ப இது பண்ணுவோம். ஏன்னா அப்பாவோட பாசம் இந்த 2 வயசுலயே போயிடுச்சா, அது வந்து ஸ்கூலுக்கு போயில பிள்ளைங்க அப்பாவோட வர்றது அந்த மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சே தவிர அந்த ஒரு ஆத்மா ஃபீல் வந்து அம்மாவுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அம்மா கூட இருந்து அவங்களோட பாசத்தை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. சோ அதுதாங்க நான் மட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. சோ அது மாதிரி நிறைய எல்லாருக்குமே இருக்கும். உண்மை இப்போ அம்மா வந்து என்னை நல்லா பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு லைஃப்ல நான் வந்து நல்லபடியா இருக்கேன். சோ இல்லாதவங்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறவங்கள கொண்டாடிடணும். சோ அதான் என்னோட பாலிசி. சோ அதான் உங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்றது, ஸ்ப்ரெட் லவ். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அன்பை கொடுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பல மடங்கா திருப்பி கிடைக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யாம அவங்க செய்யலன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. உங்க சைடுல இருந்து இன்புட்டை போடுங்க, அவுட்புட் கண்டிப்பா வந்து வருங்க. அது என்ன பார்த்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சு கத்துக்கலாம். நான் அததான் நான் இப்ப சொல்றேன், என்னை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சோ அதான். சோ எல்லாருமே நல்லா இருங்க. அன்னைக்குதான் போட்டுறணும்னு கிடையாது, டெய்லியும் போட்டுறணும். அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளையும் நம்ம வந்து போட்டுறணும். அதான் பாசத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்தோம்னாவே எல்லாமே வந்து எல்லா உறவுகள்லயுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ற மாதிரி அப்படி ஷேர் பண்ணிட்டு கொட்டிட்டேன் அந்த மாதிரி. இப்ப வந்து ஃபுல் ஃப்ரீ ஆயிடுவேன் நான், அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து மதர்ஸ் டேயா கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து கேக் கட்டிங் அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன், விளாக் எடுத்திருக்கிறேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது விளாக்ல வரும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாருமே அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சொல்றேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ நாங்க சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணோம், அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் உங்களோட கரண்ட் வெயிட் எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட வெயிட் வந்து 59 தான் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர், எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சேஃபா இருப்பீங்க சிஸ்டர், பிள்ளைங்களையும் பாத்துக்கோங்க, எங்களோட எல்லாரோட பிரேயரும் இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் வந்து வாழ்த்து கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான். நம்ம வந்து ஒரு பயந்துகிட்டு எல்லாம் இருக்கவே கூடாது. பயப்படாதீங்க எல்லாருமே சொல்லிருந்தீங்க. உண்மை அதுதான். பயந்துகிட்டு இருந்தோம்னா வாழவே முடியாது. என்ன அதான் சொல்றேன், நம்ம வந்து நார்மலாவே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் நடக்குது. என்ன சொல்றீங்க. நான் நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்திருக்கேன். இப்ப எப்படின்னா ஒரு நார்மலா விஷயங்கள், இப்போ எப்படின்னு சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரிங்க் பண்றவங்க ட்ரிங்க் பண்ணாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ட்ரிங்க் பண்றவங்க கரடு புரடா ஓட்டிட்டு போயிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ட்ரிங்க் எல்லாம் பண்ணாம ப்ராப்பர் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரா ஓட்டிட்டு போறவங்க ஆக்சிடென்ட் ஆவாங்க. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். சோ அப்போ தலைவிதி எதுல இருக்குன்னா நம்ம எதுவுமே நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. சோ அதுதான் நம்ம இப்படி இப்ப ஒரு நடந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு என்ன வேணாலும் நடக்குதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. சோ துணிஞ்சு இருக்கிற நேரத்தை ஒரு அன்போட எல்லாருக்கூடயும் பகிர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் வந்து பயம்லாம் இனி அதெல்லாம் உண்மையாவே இல்லை. அப்பெல்லாம் ஒரு இந்த மாதிரி ரூமுக்குள்ள போனா இருட்டா இருந்துச்சுலாம் பயப்படுவேன், பேய்க்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். இப்பெல்லாம் முற்றிலும் துறந்த முடிவர் ஆயிட்டேன் நானு. அது என்னன்னு தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுவே வந்துருமா என்னன்னு தெரியல. அந்த பிரசவத்து டயத்துல நம்ம ஃபேஸ் பண்றதா, அதுக்கப்புறமா அப்படியே எனக்கே தெரியுதுங்க அவ்வளவு சேஞ்சஸ். சோ அந்த வழியை தாங்கிட்டோம், அதை விடையா ஒரு தாலி அப்படின்ற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நிறைய விஷயத்துக்கு பயந்தவங்க இப்ப எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம அம்மா அப்பாவெல்லாம் என்னடா அவங்க சின்ன பிள்ளைய நம்ம இருக்கும்போது பயப்படாம இப்படி இருக்காங்களே அப்பெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம், நம்ம இப்படி பயப்படுறோமேட்டு. ஆனா இப்ப நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கோம். சோ அப்போ அது வந்து அனுபவத்திலே நம்ம வந்து மாறிடுறோம்னு நினைக்கிறேன். சோ தான்
அதுக்கப்புறம் வந்து நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா ஒரு இது போட்டிருந்தேன் இல்லையா, அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக் கேட்கும்போது உண்மையாவே எனக்கு ஃபீலிங்ஸா இருந்துக்குமா. அப்ப அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு 1000 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்காரு, சோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க. அதான் நான் வந்து ஒரு பாட்டு கூட அவருக்காக இன்ஸ்டாகிராம்ல வச்சிருந்தேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஆழ்ந்து கேட்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, மீசை வைத்த அன்னை போல உன்னை காண்கிறேன், அந்த பாட்டு, அந்த உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, அந்த பாட்டு தாங்க என் லைஃப்ன்ற மாதிரியும் இருக்கும். அந்த பாட்டு அவ்வளவு சூட்டபிளா இருக்கும் என்னோட பாட்டுக்கு. ஏன்னா கத்தி இஞ்சி ரத்தம் இஞ்சி காயப்பட்டவள் கண்கள் செய்த அதுக்கு பாடிட்டு இருக்கேன். சோ அந்த வரிகள் எல்லாம் உண்மையாவே அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். சோ அதுதான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அவருக்காக வச்சிருந்தேன், நான் வாட்ஸ்அப்ல கூட வச்சிருந்தேன். சோ அந்த மாதிரி அவர் இருக்காரு. உண்மை அது அவருதான் எனக்கு எல்லாமே, அப்பா அம்மா எல்லாமே. நான் எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சொல்லுவாரு, எனக்கு 2 பசங்கன்னா நீ ஒரு பொண்ணு, நீ என்ன பொண்ணுதான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாரு எப்பவுமே. சோ நானுமே அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா தான் இருப்பேன். சோ அதனால நம்ம வந்து எனக்கு வந்து அந்த கவலையே இல்லாம உண்மையாவே சொல்றேன், ரொம்ப திருப்தியா நான் வந்து இருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் அந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கருப்பு கவுனி இட்லி மாவு தோசை மாவு பண்ணியிருந்தோம் இல்லையா, எப்பவுமே நார்மல் இட்லி மாவு தோசை மாவுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான், வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரிங்களா? சீட் டேல ஐடியா நல்லா இருக்கு சிஸ்டர், சூப்பர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. உண்மைதான். இப்ப சீட் டே வந்து கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து பண்ணுவோம். அன்னைக்கு வந்து அந்த சீட் டேக்கான ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸையும் அடிச்சுட்டு டின்னரையும் சேர்த்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். சோ அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்க, அதுவே டின்னர் ஆக்கிடுறேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு லைட் ஃபுட்டா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா லைட் ஃபுட்டா வந்து எடுத்துக்கிறது. சோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டைனும் வந்து ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அப்புறம் எல்லா சிஸ்டருமே ஹாய் சிஸ்டர் சொல்றீங்க, அப்புறம் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாமே வரும். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு முறையும் வரும்போது. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் மட்டன் வந்து டயட்ல இருக்கும்போது சாப்பிடலாமா? சாப்பிடலாம், எல்லாமே அளவுதான், ஒரு 4-5 துண்டு அவ்வளவுதான். சரிங்களா? ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தூங்கிடுற சிஸ்டர், அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா மதியம் தூங்குறது நல்லது கிடையாது. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. அதுக்காக நைட்டு தூக்கத்தை தூங்காம இருக்காதீங்க. இன்கேஸ் ரொம்ப உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு அன்னைக்கு மட்டும் தூங்கிக்கோங்க பகல்ல. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன டயட் ஃபாலோ பண்ணி நான் 1 வீக்ல 2 kg குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பா அதான் சொல்றேன், கன்சிஸ்டன்ட் தாங்க இதுல வந்து முக்கியம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நீங்களும் குறைக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் சன் வந்து உங்களோட பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 2வது வந்து படிக்கிறான், இப்ப வந்து 2nd ஸ்டாண்டர்ட் வந்து போறான். சோ அவனுக்கு வந்து ஹாலிடேஸ் விட்டாங்க. அகைன் வந்து ஜூலை 1 தான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்க அம்மாச்சி எங்க இருக்காங்க? எங்க கூட தான் இருக்காங்க. ஒரே காம்பவுண்ட் தாங்க. அவங்கள ஒர்க் பண்ற ஒரு பங்களா நம்மளுக்கு கோட்ரஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் அம்மாச்சி வேலை பாக்குறதுனால எங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒரே காம்பவுண்ட்குள்ள 2 வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மாச்சி அந்த வீட்டுல வேலை பாக்குறதுனால அங்கேயே இருப்பாங்க. அவங்க படி ஏறி இறங்கி வர வேணாம்ட்டு நான் எல்லா சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் கொடுத்துருவேன். நைட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி. அப்புறம் ஈவினிங்ல வந்து அந்த டீ குடிக்க வராங்களா, அப்ப வந்து ஒரு 2-3 மணி நேரம் இருந்துட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சிம்பிளாவும் ஒரு செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும், டிப்ஸும் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.10 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டா தான் வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. 7 மணிக்கு மேலதான் வந்து. அதுக்கப்புறமா வந்து நான் எம்டி ஸ்டமக்ல தண்ணி மட்டும் தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்றேன்னு சொன்னாங்க. அவகேடோ பழம் தான் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு பழத்துக்குள்ள இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு அப்படியே எடுத்தோம்னாவே பட்டர் மாதிரி வருங்க. இந்த பழம் வந்து சப்புன்னு தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து சப்புன்னு இருக்கும், பட்டர் மாதிரியே இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சத்தானது. அதை வந்து ஒரு சாட் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி இருந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சாட் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து ப்ரௌன் பட்டர் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுறது. சோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அம்மாச்சிக்கு அப்புறம் காஃபியோட போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இறங்காதுங்க. சும்மாவே எனக்கு வந்து பட்டர் எல்லாம் பிடிக்காது.
இது வந்து பட்டர் டேஸ்ட்ல தான் இருக்கும், மழுக்கு மழுக்குன்னு. ஆனா ரொம்ப நல்ல சத்தானதுங்க. ஆனா எனக்கு பிடிக்காதே. ஸோ அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற ஆட்டா நூடுல்ஸுங்க, அதை வந்து சாப்பிடலாம் சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையை செஞ்ச நூடுல்ஸ் சும்மா நார்மலா வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். அதுல கொடுத்த மசாலாவை பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து செஞ்சது. ஹஸ்பண்டுமே சாப்பிட்டாங்க. ஸோ சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல எடுத்து அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு என் பசங்க 2 பேரும் வந்து அழகா வந்து ஹாப்பி மதர்ஸ் டேமான்னு சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரை கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இந்த டாப் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இன்னைக்குதான் வந்து போட்டேன் நானு. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, பாகுபலி மாதிரி எவ்வளவு துணி பாருங்க. நேற்று போடல இல்லையா, துவைக்கல இல்லையா, ஸோ அதனால எல்லாத்தையும் மிஷின்ல போட்டு விட்டாச்சு. லிக்யூட் காலி ஆயிடுச்சு, சர்ஃப் இருந்தது, அதை போட்டு விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறமா அவன் வந்து கீழே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சின்ன கேக் வந்து நேற்று நார்மலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடலாமே சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸ்க்கு போட்டுட்டு 11 மணி வரை ஆச்சா, சரி காஃபி போட்டுடலாம் அம்மாச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து சாப்பிட்டேன் நானு. இது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அந்த அளவுக்கு இல்ல, ஆனா அந்த நெய் கேக் மாதிரி கீ கேக் மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் கேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பசங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒலை வச்சு விட்றலாம், அதுதான் வந்து வெந்துருச்சுன்னா ஒரு பெரிய வேலை இது பண்ண மாதிரி. ஏன்னா திடீர்னு பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னா கூட ஒரு நெய் சோறு மாதிரி கூட பிசைஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அதனால ஸோ ஒலைய வந்து எப்போ போல அரிசி களைஞ்சு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் புடலங்காய் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதெல்லாமே எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புடலங்காய் கூட்டு வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்ல வந்து கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து தேவையான தண்ணி வச்சுக்கோங்க வேகிற அளவுக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து எப்பவும் போல வந்து குக்கர்ல வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கிட்டு சோறும் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இந்த 3வது அடுப்பு என்னன்னு தெரியலங்க, எரிய மாட்டேங்குது. அது வந்து சரி பண்ணணும். ஸோ அதனால 2 அடுப்பு பக்கத்துல வச்சு செய்யற மாதிரி இருக்குது. இங்கிட்டு சோறும் வந்து வெந்துருச்சு, வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கர் ஓப்பன் பண்ணா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து பருப்பு வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு சில பருப்பு இப்படிதான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையில புதுசா வாங்கினது. ஸோ டக்குனு வந்துருச்சு, பரவாயில்ல. அப்புறம் வந்து பொடலங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன், டக்குன்னு வெந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து புளிக்குழம்பு தாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா தான் தாளிச்சு விட்டுருக்கிறேன். ஸோ வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணல, ஏன்னா ஓயாம பண்றோம் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான், சரிங்களா. அதை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா சுருள ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்திட வேண்டியதான். வெளியில பாருங்க எவ்வளவு வெயில்ட்டு, ரொம்ப அனலா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்தி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட்டும் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணா சூப்பரா வந்து வெந்துருச்சா. கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு, சீரகம், பூண்டு நச்சு சேர்க்கறது, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, கூட்டு ரெடி. அப்புறம் இங்கிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சா, அதுக்கும் வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே இது பண்ணிடலாம். தேன் மாதிரி இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து அப்பளமும் பொரிச்சுக்கலாம், நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா. ஸோ டைம் இருந்தது, துணியை வந்து காய போட்டுடலாம் போட்டது அப்படின்ட்டு. கை என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரியா சுருக்குன்னு இது இழுக்கிற மாதிரி இருந்தது. அதான் கையை உதறிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியான வெயிலுங்க, கண்ணு முழிக்க முடியல, அப்படி இருக்குது. காய போட்டுட்டு கீழே வந்ததுமே அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாதம் அப்புறம் புளிக்குழம்பு கூட்டு எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாதம், புளிக்குழம்பு, அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்து வச்சு அப்புறம் கூட்டு அப்பளம்லாம் வச்சு சூப்பர் ஃபீலிங்கா வந்து சாப்பிட்டாச்சு. இந்த பிளேட்ல என்ன காமிக்கிறேனோ அது மட்டும் தான் சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டா நான் வந்து சொல்லிடுவேன், இது மட்டும் தான் சாப்பிட்டேன், சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்காக காரா பூந்தி இருந்தது, அதை வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரா பூந்தி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாக்கும் காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் காரா பூந்தி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு மேல கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மதர்ஸ் டே இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எனக்கும் அம்மாச்சிக்கும். ஸோ அதான் வந்து நடுவில் இருக்க 2 பேரு 2 பசங்க, அம்மாச்சிக்கு 2 பசங்க எனக்கும் 2 பசங்க இல்லையா. ஸோ அதனால குட்டி குட்டி கேக் அழகா வச்சு சூப்பரா நான் அம்மாச்சி சேர்ந்தே வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு. அப்புறம் மாத்தி மாத்தி ஊட்டுறது இதெல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி மட்டும் தான் வந்து பண்ணுவோம், நான் வந்து பண்ணுவேன். இந்த ஹஸ்பண்ட் எனக்குமே சேர்த்து வந்து வாங்கியிருந்தாங்க.
ஏன்னா நான் தான் ஞாபகமா வச்சு அவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு வந்து எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து இப்ப கட்டியிருக்க சாரி, அதுக்கப்புறம் இந்த சாரி ரெண்டுமே வந்து இந்த மதர்ஸ் டே கிஃப்டா வந்து கொடுத்தது. ரெண்டுமே என்னன்னா என்ன காம்பினேஷன்னா, சிகப்புல மஞ்சள் பார்டர், மஞ்சள் சிகப்பு பார்டர், அது மாதிரி 2 காம்பினேஷன். இது சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி, இந்த பிராசோ சில்க்னு சொல்லுவாங்க, சிஃபான், அதுதான் வந்து. ஸோ அது வந்து 2 கலர், ரெட்டு மஞ்சள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வீட்டுல சாமி கும்பிடும்போது கட்டலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த கலர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. ஸோ அதுவும் இந்த சாரி பர்டிகுலரா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சாரி வந்து ஆல்ரெடி வச்சிருந்தாங்க, ஒரு எல்லோ கலர் இப்ப கொடுத்தேன் இல்லையா, கட்டியிருக்க சேலை நேற்று நைட்டே வந்து கொடுத்துட்டேன் நானு. ஸோ அதான் அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலரையும் மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு மாத்திட்டு வந்தாச்சு. அப்புறம் சூப்பரா வந்து எல்லாரும் முத்தெல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாரியை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வாங்கினதை வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அது வந்து ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்லிட்டு அகைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ அதையும் சர்ப்ரைஸா வாங்கிட்டு இன்னொரு ரெட் கலர் சாரியும் வந்து வாங்கியாச்சு. ரெண்டுமே பார்டர் சாரி மாறி மாறி இருக்குமே தவிர டிசைன் வேறதான், ஆனா கலர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதான் அப்புறம் சூப்பரா வந்து எல்லாருக்கும் ஊட்டி முத்தம் கொடுத்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த கேக் ஆர்டர் பண்ணும்போது கிரீட்டிங்கும் வந்து பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட், அதுல வந்து அழகா போட்டிருந்தது பாத்தீங்களா. ஸோ அதுக்கப்புறமா நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருந்தாங்க, கியூட்டா இருந்தது. நல்லா அந்த நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் கூட்டுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ரவை உப்புமா பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா வறுத்து ரவை உப்புமா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வேர்க்கடலை வந்து சேர்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வேர்க்கடலை சேர்க்கறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறமா உப்புமாவும் சூப்பரா செஞ்சாச்சு. அப்புறம் புளிக்குழம்பையும் நல்லா சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்திரிக்காய் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் கஞ்சிக்கு வச்சு குடிச்சோன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து ரவை உப்புமா, அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம், அப்புறம் அந்த புடலங்காய் கூட்டு அதிகமா வச்சு சூப்பரா நான் நைட் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டேன். கேக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டோம்ல, அந்த கேக் மட்டும் தான் சாப்பிட்டது. ஒரு பீஸ் கணக்கு வருங்க, அவ்வளவுதான் கேக் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாரும் டின்னர் எல்லாமே கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. வேலை முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு vlogல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.